ஹூண்டாய் i20 ஸ்போர்ட்ஸ் 2013 மாடல் இது. பார்த்திங்கன்னா இப்போ அலைவீல் மாற்றிருக்கும். அலைவீல் மாற்றினதுனால கண்டிப்பாக வீல் பேஸ் உங்களுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ மைலேஜுங்கிறது ட்ராப் ஆகிறதுனால 2013 எடுத்ததுனால பார்த்திங்கன்னா இப்போ மைலேஜுங்கிறது கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு 18-20 வரைக்கும் மைலேஜ் வந்த வண்டி. இப்போ வந்து மைலேஜ் எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணி பார்த்துருவோம். இப்போ கோயம்புத்தூர் வரைக்கும் வேலையாக போகிறதுனால இப்போ டீசல் நம்ம ஃபில் பண்ணுறப்ப எவ்வளோ மைலேஜ் வருதுங்கிறது இன்றைக்கி செக் பண்ணி பார்த்துருவோம். i20 ஸ்போர்ட்ஸு மற்றபடி பார்த்திங்கன்னா வந்து வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் குட் கண்டிஷனாக தான் இருக்குது. ரெண்டாயிரம் டீசலு மைலேஜ் 21.40 லிட்டர் ஃபுல் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன சேர்த்து ஃபுல்லாக கூலண்ட் ஆயில் லெவல் கம்மியாக இருக்கிறதுனால டிஸ்டில்டு வாட்டர் வாங்கி நம்ம வந்து அந்த கூலண்ட் ஆயில் பாக்ஸில் ஊற்றிக்கிறோம். ஏன்னா கம்மியாக இருக்க ஆயில் லெவல் கம்மியாக இருக்கிறதுனால டிஸ்டில்டு வாட்டர் ஊற்றுவோம். அதே நேரத்தில் நம்ம வந்து நார்மலாக கூலண்ட் ஆயில் பாக்ஸில் வந்து நம்ம கூலண்ட் ஆயில் தான் ஊற்றணும். இது எமர்ஜென்சி பர்பஸ்ன்றதுனால எமர்ஜென்சி கண்டி நம்ம டெம்பரேச்சர் ரைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி நம்ம கூலண்ட் ஆயில் நம்ம கூலண்ட் ஆயில் கம்மியாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி கூலண்ட் எமர்ஜென்சிக்கு எப்போவுமே ஆனால் கூலண்ட் ஆயில் ஊற்றுறது தான் நல்லது. லெவல் கம்மியாக இருந்தால் இது வைப்பருக்கு ஊற்றுறாப்புல டெம்பரேச்சர் அப்போ வைப்பருக்கு தண்ணி கம்மியாக இருக்கும். கூலண்ட் ஆயில் லெவல் கரெக்டாக டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் சீக்கிரமாகவே. அப்புறம் பேலன்ஸ் வாட்டரை வந்து இந்த வைப்பர் பாக்ஸில் வந்து ஊற்றியாச்சு. வைப்பர் 2000 மட்டும் போட்டிருக்கு. ஒரு ஹாஃப் டேங்க் இருந்துருச்சு. இப்போ அப்போ ரன்னிங்கில் பார்ப்போம். 2000 போட்டிருக்கு. ஓகே,
ஆர்னடி அதை எடுத்து போடணும். அவமானப்பட்டா திரும்ப ஜெயிக்கணும் நல்ல தோணும். கேவலப்பட்டாதான் அது ரூல்ஸில் வந்தது. திரும்ப அதை ரீசார்ஜ் பண்ணி போனதையும் போடலாம். இந்த ரூல்ஸ்லவா அடுத்து அது ரொம்ப போகாது. அதுதான் நான் ரைட்டில் ஓட்டினேன். முன்னாடியே வர மாதிரி கொஞ்சம் பொறுமையாக ஒட்டி போனாலே அது ஆட்டோமேட்டிக்காக அடிச்சிடும். சில இடத்துல இந்த வண்டி ரொம்ப தாழ்வாக இருக்கா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எஸ்யூவியில் போனோம்னா கரெக்டாக இருக்கும். கிட்டே போனோம்னா சின்னதாக ஒரு டீ பிரேக் எடுத்துப்போம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். டீ சுடுதா கோவிந்தா? ரொம்ப சூடாக இருக்கு போலயே.
சைடு அடிச்சிருக்கு. போர்டு வந்து எடுத்துக்கலாம். கஸ்டமருக்கு நம்ம எடுத்து தஞ்சாவூர் பெயிண்டிங் அவங்களோட ஆர்டர்ஸ் வந்து இங்கே டெலிவரி பண்ணியாச்சு. கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய ஆனந்த மையத்தில் குப்பனூர்கிட்ட. நெக்ஸ்ட்டு ரிட்டன் தஞ்சாவூர் தான். அதுக்கு முன்னாடி உக்கடம் லாரி ஷெட்டு போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஃப்ரண்ட்டில் 2 டயருமே ஃபுல்லாக அடிச்சிருக்கு. இப்போ டயரை 2த்தையும் மாற்றி போட்டால் தான் நம்ம தஞ்சாவூர் போக முடியும். டோட்டலாகவே ஃப்ரண்ட்டு பட்டன் டோட்டலாகவே காலி ஆகிடுச்சு. ஸோ போய்ட்டு அதை மாற்றிட்டு தான் தஞ்சாவூர் போகணும். இது வரைக்கும் 285 கிலோமீட்டர் விழுந்திருக்கு. சேம் கிலோமீட்டர் தான் ரிட்டனும் விழும். க்ளோசிங்கில் எவ்வளோ மைலேஜ்னு பார்ப்போம். உக்கடத்தில் இருக்கக்கூடிய லாரி ஷெட்டுக்கு தான் வந்திருக்கோம். இப்போ இங்கே வந்து டயர் வந்து செகண்ட்ஸ் தான் மாற்றி போடுறோம் ஃப்ரண்ட்டில். இது எமர்ஜென்சி பர்பஸ்க்காண்டி. அவங்க 5000 கிலோமீட்டர் ஓடும் அப்படிங்கிறாங்க. நமக்கு இப்போதைக்கு தஞ்சாவூர் போனால் ஓகே தான். ஸோ அங்கே போய்ட்டு நம்ம வந்து நியூ டயர்ஸ் வந்து மாற்றிக்கலாம் தஞ்சாவூரில். இது பார்த்திங்கன்னா செகண்ட்ஸ் டயர் தான் வாங்கியிருக்கோம். ஒரு டயர் பார்த்திங்கன்னா 1000 ருபீஸ் கிட்ட தான் சொல்கிறாங்க. 2 டயர் பார்த்திங்கன்னா 2000 ருபீஸு. ஃப்ரண்ட்டில் 2 மாற்றி போட்டு தான் வரப்போகிறோம். நம்ம டயர் பார்த்திங்கன்னா டோட்டலாகவே பட்டன் காலி ஆகிடுச்சு. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ரண்ட்டு பட்டன் டோட்டலாகவே காலி. ஸோ இந்த கண்டிஷனில் இங்கேருந்து லாங் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது டயர் மாற்றாமல் போக முடியாது. பேக் ஓகே, ஃப்ரண்ட்டு டோட்டலாகவே காலி ஆகிடுச்சு. பட்டன் ஃபுல்லாக தெரிச்சு போச்சு வந்த அந்த ஹீட்லேயே. கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஃபியூல் ஃபில்லிங் ஸ்டேஷனில் ஒரு 1000 ருபீஸ்க்கு மட்டும் டீசல் போடுறோம். அது 10 லிட்டர் கண்டிப்பாக வரும். அப்படியும் 10 லிட்டர் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஃபைனலாக வந்து எவ்வளோ மைலேஜ் வருதுன்னு பார்ப்போம். இப்போ தஞ்சாவூரில் வந்து 2000க்கு போட்டிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து 10 லிட்டர்கிட்ட போட்டிருக்கோம். எக்ஸாக்டாக எவ்வளோ வருதுன்னு பார்த்துருவோம். இப்போ தான் சூலூர் ரோடு சிக்னல் கிராஸ் பண்ணுறோம். ரெண்டாவது நம்ம டயர் மாற்றிருக்கிறது இப்போ என்னென்னா செகண்ட் டயர் தான் மாற்றிருக்கோம். அது 2018 போட்டிருந்துச்சு அந்த டயர் மாடலில். லைஃப்லாம் ரொம்ப வராது. ஏன்னா நியூ டயருக்கு இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நியூ டயரில் ஓட்டும்போது உங்களுக்கு வந்து அந்த சாஃப்ட்னஸ் தெரியும். இது ரொம்ப ஹார்டாக தான் இருக்குது. கண்டிப்பாக அது லைஃப் வருமானு தெரில. லைஃப்லாம் ரொம்ப வராது. தஞ்சாவூர் போகிற வரைக்கும் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்து போட்டிருக்கோம் இப்போதைக்கு. அவங்க சொல்கிறது என்னென்னா 5000 கிலோமீட்டர் வரும், 6000 கிலோமீட்டர் வருங்கிறாங்க அங்கே செகண்ட் டயர்ஸில். பட் ஆனால் அவ்வளோ வராது. எனக்கு தெரிஞ்சு கம்மியாக தான் வரும். தஞ்சாவூர் போனால் தெரிஞ்சது எவ்வளோ கிலோமீட்டர் ஓடும் அப்படிங்கிறது. இப்போ ரெண்டாவது நம்ம வந்து ரொம்ப ஹை ஸ்பீடும் போகல. எல்லாம் பார்த்திங்கன்னா 80, 100க்குள்ளே தான் போகிறோம். 100 மேக்ஸிமம் தொடலை. 80, 90 அந்த இதுக்குள்ளே தான் போகிறோம். டயர் பார்த்திங்கன்னா பேட் கண்டிஷனாக இருக்குது ஃப்ரண்ட்லலாம். அதனால் நம்ம இந்த கண்டிஷனில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டு போகிறது வந்து ரொம்ப டேஞ்சரு. அதனால் 80, 90 அது மாதிரி தான் வந்து ஓட்டுறோம். அதுக்கு மேலே போகல. அப்போ தான் ரெண்டாவது மைலேஜும் உங்களுக்கு வந்து ஓரளவு நிற்கும். அப்போ தான் டயர் சரியில்லைனாலும் நமக்கு வந்து மைலேஜ் கிடைக்காது கன்ஃபார்ம். எந்த வண்டியிலுமே சரி, டயர் சரியாக நமக்கு வந்து ஃபுல் grip ரோட்டில் இல்லைனாலும் நமக்கு மைலேஜும் நல்லா இருக்காது. இப்போ வந்து மைலேஜும் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இது வந்து 2013 மாடல் Hyundai i20. இதில் அவ்வளோவா ஃபஸ்ட்டு மைலேஜ் 20 வரைக்கும் வந்துச்சு. இப்போ அதே மைலேஜ் கிடைக்குமாங்கிறது தெரியாது. கம்மியாக தான் கிடைக்கும். இப்போ தான் திருச்சியை நம்ம ரீச் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 2 o'clock மேலே ஆகிடுச்சு. ஏன்னா ஸ்லோவாக தான் வந்துட்டுருக்கோம். டயர் கண்டிஷன் ஒரு சைடு, ரெண்டாவது வந்து அன்டைமும் ஆகிடுச்சு. அப்படிங்கிறதுனால ஸ்லோவாக தான் ட்ரைவ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ தான் திருச்சி ரீச் பண்ணுறோம்.
கரெக்டாக 3 நம்ம ஏரியா நம்ம ரீச் பண்ணியாச்சு. மைலேஜ் இப்போ எவ்வளோ வந்திருக்குன்னு பார்க்குறதுக்கு எவ்வளோ டீசல் போட்டிருக்கோம், கிலோமீட்டர் நம்ம எவ்வளோ ஓடி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கால்குலேஷன் பண்ணோம்னா நமக்கு மைலேஜ் ஓரளவு கரெக்டாக தெரிஞ்சிடும். அப்ராக்சிமேட்டாக தெரியணும்னா டீசல் நம்ம ஃபுல் டு ஃபுல் அடித்து பார்க்குறப்ப தெரியும். டோட்டலாக 565 கிலோமீட்டர் ஓடி இருக்குது, 32 லிட்டர் போட்டிருக்கோம். மைலேஜ்னு பார்த்தா 17க்கு மேலே தான் கொடுத்துருக்கு. மார்னிங் நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணும்போது டீசல் லைட் ஆனில் இருந்துச்சு, இப்போ கூட பார்த்திங்கன்னா டீசல் லைட் ஆஃபில் தான் இருக்குது.